என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்களா? காலையில் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்களா? உட்காந்து டிவியில் கொஞ்சம் வசனத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எனக்கெல்லாம் டீ கிடைக்குமா? பரவாயில்ல, நீங்கள் குடித்தால் நான் குடித்த மாதிரி தான், சரிங்களா? ஏன்னா நீங்கள் கடவுளுடைய வசனத்தை காலையிலே கேட்குறீங்க. அதுக்காகவே ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்பான தேவ பிள்ளைகள் தினமும் நம்ம பல வசனங்கள் பார்க்குறோம் இல்லையா? என்னுடைய சேனல் மட்டும் நீங்கள் பார்க்க போதில்லை, ஏகப்பட்ட சேனல் பார்ப்பீங்க. ஏன்னா நமக்கு வார்த்தை திருப்தியாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பல வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருப்போம். நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். ஆனால் அந்த வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது, என்ன சொல்கிறது, அதுதான் நமக்கு மெயினான ஒரு காரியங்கள், சரிங்களா? இன்னைக்கு உங்களுடைய தகப்பனுக்கு நன்றி சொல்லக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். அநேகருக்கு அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கினவர் இவர்தான். ஒருவேளை என் சரீரங்கள் குணம் பெறாமல் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது, இந்த சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1-2 சொல்லும். சொல்லி முடித்த பிறகு அடுத்து சொல்லும், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். அது 1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. 2வது அழகா சொல்லுது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த நன் உபகாரங்களை மறவாத. சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களை, என்னுடைய வாழ்க்கையில நான் அவரை கனப்படுத்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, நான் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், எனக்குள் இருக்கக்கூடிய அக்கிரமத்தை அவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். இந்த அக்கிரமம் எப்படி வடிவத்தில் வருதுன்னு நமக்கு தெரியாது, எந்த ரூபத்தில் வருதுன்னு நமக்கு தெரியாது. நல்லா நட்போடு பழகியிருந்தா அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்களாக நம்ம மாறிடும் இல்லையா? இயேசு எவ்வளவு பேருக்கு நன்மை செஞ்சார் இல்லையா? செஞ்சாங்க இல்லையா? குருடன் பார்வை அடைகிறான், முடவன் நடக்கிறான், செவிடன் கேட்குறான், ஊமை பேசுகிறான், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறாங்க. எத்தனை மரித்தவரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். திமிரவாதக்காரன் சுகம் பெறுகிறான், 12 பேரும் பெரும்பாலும் ஸ்திரீ அற்புதத்தை பெறுகிறார், 38 வருஷமா இருக்கிற மனிதனை தேடி சுகம் கொடுக்கிறார். இவ்வளோ நன்மை செஞ்சாருங்க. ஆனா அவருக்கு விரோதமான அக்கிரமக்காரங்க நிறைய பேர் எழும்பினாங்க. இந்த அக்கிரமக்காரங்கள் எழும்ப எழும்ப அவர் நிறைய வியாதிசர்கள் சுகமாக்கிட்டு போறார். ஒருவேளை என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள் அதிகமாக காணப்படும் பொழுது, இந்த இரக்கமுள்ள தேவன், தாழ்மை உள்ள தேவன் என்னை குணமாக்கும்படியாக அவர் கடந்து வருகிறார். ஏன்னா என்னுடைய அக்கிரமத்தை மன்னிக்க விரும்புகிறார், என் பாவத்தை கழுவ விரும்புகிறார். ஏன்னா நான் அவருக்கு பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க, டேய் நல்ல பிள்ளையாடுறா, உங்கள் அப்பா அம்மா பேரை கெடுத்துறாதடா, நாங்கள் இவ்வளோ நாள் நல்ல பேரை சம்பாதிச்சு இந்த ஊரில் வச்சுருக்குறோம், ஒரு நிமிஷத்தில் எங்கள் பேரை கெடுத்துறாதடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நம்முடைய அப்பா அம்மாவை சில பிள்ளைகள் இருக்கும்போது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற சில அக்கிரமங்கள், சில குணங்களை கண்டு தான் அந்த வார்த்தை பேசுவாங்க. இல்லை அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வார்த்தையை பேச மாட்டாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில குணங்கள், அக்கிரமங்களை பார்த்து தான் அவர் என்ன சொல்றாரு? அக்கிரமத்தை நான் என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். நான் உங்க அப்பா, இந்த உலகத்தை படைத்த தேவன் நான் பிறரை மன்னிக்கிறதை போல நீங்களும் என்ன பண்ணுங்க? எல்லாரையும் மன்னிங்க. உங்க நோய்களை நான் குணமாக்குகிறேன், உங்களுக்கான விடுதலை நான் கொடுக்குறேன். இன்னும் நீங்க என்ன பண்ணுங்க? என் பேரை காப்பாத்துகின்றார். யார் பேரை? ஏசப்பா பேரை காப்பாத்துகின்றார். இப்போ ஏசப்பா பேரை காப்பாற்றினா நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது? எதையும் பேசக்கூடாது இல்லையா? இயேசுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு பிள்ளைகள் விரோதமாக நம்ம இருக்கக்கூடாது. சத்ருக்கு நம்ம விரோதமாக போராடி ஜெபிக்கலாம். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளை சண்டை போட்டு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மன்னித்து விட்டு கொடுத்து அவர்களோட ஒப்புரவாகி கிறிஸ்துடைய அன்பு, கிறிஸ்துடைய தகப்படைய பெயரை காப்பாற்றக்கூடிய நல்ல பிள்ளைகளாக இருங்கள். கடவுள் உங்களுக்கு கூட இருப்பார்கள். ஆமென்.